ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழைக்காயோட நன்மைகளை பத்தி பார்க்க போறோங்க. வாழைப்பழம் சாப்பிட்றது எவ்வளவு நல்லது அப்படின்னு அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லா சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரே பழம் இந்த வாழைப்பழம் தாங்க. பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கக்கூடியது தான் இந்த வாழைப்பழம். பொட்டாசியம் சத்து நம்ம உடம்புக்கு அவசியமான ஒண்ணு. பொட்டாசியத்தோட அளவு அதிகரிக்கும் போது சோடியத்தோட அளவு குறைஞ்சிரும். இதனால பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் உங்களுக்கு வராதுங்க. நிறைய நார்ச்சத்து கொண்ட பழங்கள், காய்கறிகள் நம்ம இதயத்துக்கும் நரம்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. இந்த வாழைப்பழத்துல அதிகமான நார்ச்சத்து இருக்குதுங்க. நம்ம உடல் செல்களுக்கு போசாக்கு அளிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்குதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வாழைப்பழத்துல அதிகமா இருக்குது. இதனால செல்கள் அதனுடைய வேலைகளை நன்றாக செய்து நோய் நொடியிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிடுதுங்க. வாழைப்பழத்தை டெய்லியும் ஒன்று சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தான் வாழைக்காயுங்க ரொம்ப நல்லதுங்க. இதுல ஸ்டார்ச் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையவே இருக்குது. இந்த ஸ்டார்ச் சத்து பார்த்தீங்க அப்படின்னா கரையக்கூடிய நார்ச்சத்தா செயல்பட்டு சோடியம், அதாவது நேரடியா ஜீரண மண்டலத்துக்கு போகுதுங்க. அங்க உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அது தொடர்பா வரக்கூடிய நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. வாழைக்காய உடல்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. டெய்லியும் மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அதாவது மதியானம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுல காய்கறிகளை நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு காய்கறிகளே பிடிக்காது. அவங்களுக்கு நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதை காட்டிலும் நீங்க காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கிறது நல்லதுங்க. காய்கறிகள் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னா அவியல் இல்லைன்னா பொரியலா செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப அருமையா இருக்குங்க. அந்த வாழைக்காயை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடல்ல நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வாழை மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டதுதாங்க. வாழைத்தண்டு, இலை, பூ, காய், பழம் அப்படின்னு எல்லாமே நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது. நம்ம ரத்த செல்கள்ல குளுக்கோஸ் அளவு அதிகமா இருக்கிறதுக்கு அந்த அதிகமா உறிஞ்சும் அந்த பருவத்தை தடுக்கக்கூடியதுங்க. வாழைக்காய வாரத்துல 3 முறை எடுத்துக்கோங்க. இது உடல்ல இன்சுலின் ஹார்மோன் சுரப்பை அதிகரிக்கும். ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தும். அப்புறமா புற்றுநோய்ங்கிறது ஒரு கொடுமையான நோய், கண்டிப்பா யாருக்கும் வரக்கூடாது. இந்த நோய் பார்த்தீங்க அப்படின்னா வராம தடுக்கிறதுக்கு இந்த வாழைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது இந்த வாழைக்காய் பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகள்ல தேங்குற கழிவுகளை, நச்சுக்களையும் வெளியேற்றும். வயிற்றுல புற்றுநோய்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு அதிகமா நீங்க வாழைக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடலுக்கு ஆதாரமா இருப்பது எலும்புகள் தான். அந்த எலும்புகள் ஆரோக்கியமாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. வாழைக்காயில எலும்புகளுடைய வலிவிற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான சத்துக்கள் அதுல இருக்குது. விட்டமின்ஸ், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இதுல இந்த வாழைக்காயில ரொம்பவே இருக்குது. இது எலும்புகளுக்கு நல்ல பலன் தந்து எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வரவிடாம தடுக்கும். ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு அந்த வாழைக்காய் ஒரு சிறந்த உணவுனே சொல்லலாம். வாழைக்காய் இதுல நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ட்ரிப்டோபைன் அப்படின்ற அமினோ ஆசிட் இருக்குது. இது நம் மூளையில் உள்ள அதாவது ரசாயனமான அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும், ஒழுங்குபடுத்துங்க. உணர்ச்சி வசமான அந்த மனநிலை அதாவது அந்த உண்டாவதை தடுத்து மன அமைதியை கொடுக்குங்க. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதிக உடல் எடை. இந்த உடல் எடையை குறைக்க அந்த வழிகளை நிறைய முயற்சி பண்றாங்க. அதுக்கு பதிலா நீங்க இந்த வாழைக்காய உணவுல அதிகமா சேர்த்துட்டு வரும்போது உடல்ல தசைகள்ல உள்ள அந்த கொழுப்புகளை குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடியது இந்த வாழைக்காங்க. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க டெய்லியும் மலம் கழிக்கிறது ஆரோக்கியமான ஒண்ணு. மலச்சிக்கல் இருக்கிறவங்க டெய்லியும் வாழைக்காய் சாப்பிட்றது நல்லதுங்க. வாழைக்காயில அதிகமா நார்ச்சத்து மற்றும் ஸ்டார்ச் இருக்குது. இது குடல்களை சுத்தப்படுத்தி அதோடைய இயக்கத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, மலக்குடல்களை இறுக்கி போகாம அந்த மலத்தை இலகுவாக்கி வெளியேற்றக்கூடிய தன்மை இதுல இருக்குது. அதே மாதிரி
வயிறு பருமனாகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது தொப்பை வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க வாழைக்காய வாரத்துல 2 நாள் சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா, உடல் அந்த அந்த பருமன் அதிகமாகிற பருமனை வந்து தடுக்குங்க. அதிக பசி உணர்வை வந்து கட்டுப்படுத்தும். குறைந்த அளவு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆரோக்கியமா வாழலாங்க. இந்த வாழைக்காயில பொட்டாசியம் சத்து உடலில் உள்ள நரம்புகளை வந்து அதை உறுதியாக மாற்றுங்க. அதாவது அந்த நரம்பை வந்து இறுக்கத்தன்மை இல்லாம இதயத்தை வந்து அது நல்ல ஒரு இதா மாற்றுறதுக்கு இந்த வாழைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதய நோய் உள்ளவங்களுக்கு பொட்டாசியம் சத்து அவசியமான ஒண்ணு. ரத்த அழுத்தத்தை சீரான முறையில வச்சு இதயத்திற்கு சரியான அளவுல ரத்தம் சென்று வர்றதுக்கு வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசிய சத்து ஹெல்ப் பண்ணுங்க. இதய நோய் உள்ளவங்க வாழைக்காய வாரத்துல 2 முறை பொரியலாகவோ கூட்டாகவோ செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு கண்கள் ரொம்ப அவசியமான ஒண்ணு. கண்களை வச்சுதான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியும். வாழைக்காயில பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்குது. இது கண்கள்ல இந்த கண் புரை ஏற்படுவதை தடுத்து விழிப்படலாம், கருவிழி இதெல்லாம் வந்து நல்லா மேம்படுத்தி நம்மளுடைய கண் பார்வை வந்து தெளிவாக்குங்க. வாழைக்காயில பல சத்துக்கள் இருக்குது. குறிப்பா பொட்டாசியம் சத்து அதிகமா நிறைஞ்சு இருக்குது. அடிக்கடி வாழைக்காயை சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தேவையான நமக்கு வந்து நம்ம உடலுக்கு தேவையான அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். அதாவது நம்மளை வந்து உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. அதே மாதிரி வயிறு இரைச்சல், அந்த கழிசல், இருமல் இந்த மாதிரி வந்து நோய்களையும் வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த வாழைக்காயில இருக்குதுங்க. இந்த வாழைக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா அது இந்த சத்துக்கள் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குதுங்க. அதனால வாரத்துல 2 முறை நீங்க இந்த வாழைக்காயை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய், இதய நோய், எலும்பு பலவீனம், வயிறு சம்பந்தமான நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு இந்த வாழைக்காயை வந்து நீங்க உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.